முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த இருந்தார்கள், அதை இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எப்படி அதை எதிர்கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. ஆனால் திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறாரு. அவருக்கு விபூதி கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதோ யாரோ செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அவர் நெத்தியில் இருந்த விபூதியை அழிச்சிடுறாரு. பிறகு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் துர்கா அங்கே போகிறாரு. அவருக்கு குல்லா போடுறாங்க. குல்லா சரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து எல்லாம் சரி செஞ்சு அழகாக அப்படி போஸ் கொடுக்குறாரு. அவர் திருநீர் வைக்கிறப்ப அப்படியெல்லாம் அவர் பண்ணலைங்கிறத நம்ம பார்க்குறோம். பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன வேலையை செய்ய போகிறார் அப்படின்னா, இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில அமைப்புகள்லாம், மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் பங்கெடுத்து கொண்டு முருகனை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் முருக பக்தர்கள்ங்கிற போர்வையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய காவிகளையும் அந்த இந்துத்துவ அரசியல்வாதிகளையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கின அமீர், ஆடு புருஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரு புரட்சிகர இயக்குனருங்கிறாங்க. அவர் எங்களுக்கு முருகன் எதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லி தான் பாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு இந்த ஆடு புருஷனுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன? நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. இல்லைன்னாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த எவ்வளோ கீழ்த்தரமான பயல்கள், நம்மளை எதுக்கிறவன் எவனாவது ஒரு தரத்தோடு இருக்கானான்னு பாருங்களேன். நம்ம சித்தாந்தத்தையோ இல்லையே நம்முடைய இயக்கங்களையோ எதிர்க்கிறவன் எவனாவது ஒரு ஒரே ஒரு அவன் ஏதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இல்லை அவனுடைய பொது வாழ்க்கையிலையோ எங்கேயாவது கொஞ்சமாக தூய்மையாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஆடு புருஷன் சொன்னேன்ல, இந்த இந்த அமீர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு முதல் திரைப்பட வாய்ப்பு கொடுத்தது ஒரு சங்க சுயம் சேவக். அதாவது இவங்கெல்லாம் தீட்டின மரத்திலே கூர்பாய்ச்சரில் கில்லாடியானவனுங்க அவனுங்க. அவர் சங்கின்னு தெரிஞ்சும், அவர் ஒரு ஹார்ட்கோர் சுயம் சேவக்குன்னு தெரிஞ்சும் அவர் வீட்டுக்கும் போகிறவன். ஆனால் இந்து மதத்தையும் வண்டியாக திட்டுவான். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு இவனுங்களாம் காசு வருதுன்னா வாங்கி கூட மொண்டு கூட குடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயில்வார். இந்த ஆள் ஒரு பேட்டியில் என்ன சொன்னால், ஆடோட உறவு வச்சுக்கிறது, உடல் உறவு செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு புரிய முடியாது சொல்லுவோம். ஆடோட செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? அந்த ஆடு அப்ஜெக்ட் ஏதாவது பண்ணிச்சா? பண்ணி கூட தான் அப்ஜெக்ட் பண்ணாது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணோம்? பண்ணி கூடயும் உறவு வச்சுக்கிறதுல தப்பு என்ன அப்படின்னு பண்ணிருக்கலாமா? இல்லை, சொல்ல உறவு வைக்கணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லுவார்ல. நீ ஜென்ரலைஸ் பண்ணி தானே சொல்கிற. அது எதிர்ப்பு தெரிவிக்குதா அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா என்ன வேணால் செய்யலாம். அதாவது இவங்க சித்தாந்தமே எப்படி இருக்குது பாருங்கள். எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா நீ திருடிக்க, நீ இழுத்துட்டு ஓடிடு, பச்சை பிள்ளையாக இருந்தாலும் ரேப் பண்ணு, எதிர்ப்பு தெரிவித்தா உஷாராரு. இந்த வடிவேல் ஒரு சினிமாவில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவன் நம்மளை எதிர்த்து நின்னான்னா நாம் போயிடணும், நம்மளை கண்டு அவன் பயந்துட்டான்னா அவன் நமக்கு அடிமை. இவனுடைய சித்தாந்தம், இவனுடைய எண்ணமே, இவர்களுடைய நோக்கமே, நீங்கள் அவனை எதிர்த்து வலுவாக 2 கேள்வி கேளுங்க, பம்முவான். நீங்கள் அப்படிலாம் இல்லைங்கன்னு கொஞ்சம் அப்பாலஜெட்டிக்காக பேசிட்டிங்கன்னா எதிர்த்து பேசுவான் அவன். இதுதான் இவங்களுடைய சைக்கலாஜிக்கல் நேச்சர். இவங்க இந்த அமீர் பைய என்ன சொல்கிறான், ஆடு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நான் அது இதுக்கு முருக பக்த மாநாடு அதிலே சுற்றி வர்றதுனால எனக்கு அடுத்தது அதே போல் வேற ஏதாவது இருக்கு. அவன் தான் போதை மருந்து கடத்தல் வியாபாரத்தில் எதுக்கு கூப்பிட்டு ஜாஃபர் சாதிக்கோட வச்சு படம் எடுத்து, அதான் அவன் அவன் கறி சிரிக்குது. அவன் மொத்தமாக அவன் ஒரு காமெடி பீஸாக, அதாவது ஒரு பொதுவெளியில் பேசுறதுக்கு எந்த யோகிதாம்சமும் இல்லாத இவன் முருகப்பெருமான் நாங்கள் எதிர்க்கவில்லை. நீ எதிர்த்து தான் பாரு, நீ எதிர்டா, வேண்டாம் எனக்கு வேணும், நீ எதிர். நீ உனக்கு தைரியமான, உனக்கு நெஞ்சில் மஞ்சாசோர் இருந்தால், தைரியமான ஆளாக இருந்தால் நீ எதிர்த்து பாடுறா. தமிழக மக்கள் பார்த்துப்பாங்க, நாம் ஒன்றும் பண்ணுவானா. இவன் என்ன இன்னொன்று சொல்கிறான், மதம் தனி, மதத்தில் பக்தியில் அரசியல் கலக்கூடாது. பின்ன என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு அரசியல்வாதியை கூப்பிட்ற? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஜமாத்துக்கெல்லாம் கூப்பிட்டு, டாய் இன்னிலேருந்து இந்த என் ஜமாத்தில் இருக்கிற எவனுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜமாத்து எவனுமே ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதியும் கூப்பிடக்கூடாது சொல்லியிருந்தேன்னா நீ ஆம்பளை. அங்கே போய் வாயை பொத்திக்கிட்டு
இவரை மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அடிகளாராக இருந்தாலும் தொப்பி போடுவேன். எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவருக்கும் தொப்பி கொடுப்பேன். மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் அவரே தொப்பியை ஒன்றை பிடுங்கி போட்டுப்பார். இதில் வந்து நான் விதிவிலக்காக பார்க்குறது நம்மளுடைய சங் பரிவார இயக்கத்தில் தான் 1998 தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் அகில இந்திய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் போட்டியிட்ட போது எக்மோரில் ஒரு ஹோட்டலில் அதிமுககாரர்கள் பிஜேபி மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ரம்ஜான் நோன்பு ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்கும் தொப்பியை போட வந்தாங்க. அவர் வந்து தொப்பியை வாங்கி அவரும் மோடி எப்படி ஜிப்பா பையில் வச்சுப்பார், மோடிக்கும் ரொம்ப முன்னாடியே செஞ்சவர் மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி. நாளைக்கும் நாம் வந்து அந்த தொப்பியை கிண்டல் பண்ணல. இவங்க திருநீரை கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க நாம் போடுற இறைவன் திருமண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. குங்குமம், சந்தனம், வேப்பலை, மரம், செடி, கொடி, துளசி, பசு இதெல்லாம் இவங்க கிண்டல் பண்ணலாம், அமீரையும் அமீர் சேர்ந்த கூட்டமும். ஆனால் நாம் அதை ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனால் இவனுங்க இதையே நம்ம வந்து நம்மளுடைய பரந்த விசாலமான மனசையே இவனுங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்தான்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இது இந்த அமீர் பயலுக்கு இவ்வளவு விளக்கம்லாம் இவனுக்கு தேவையே இல்லை. அவனே ஒரு அரசியல் அனாதைங்க, சீமானால் விரட்டி அடிக்கப்பட்டவன். அப்புறம் அதுலேயே வந்து அண்ணன் திருமா யூபர் வாயர் அவர் வந்து இந்த திருநீரை அழிச்சிட்டு நான் திருநீரை வச்சுட்டு 1/2 மணி நேரம் இருந்தேன்னு தெரியுமா, அதுக்காக நாள் மூச்சு விடும் அப்படியே இருக்க முடியுமா, மூச்சு விடுறது கூட தான் 24 மணி நேரம் விட்றேன், வேணா ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி பாரு. ரம்ஜான் காலத்தில் நான் தினமும் நோன்பு இருப்பேன், சஹர் இருக்கிறேன், அது இருக்கிறேன்னு என்னென்னமோ அந்த பாஷையெல்லாம் பேசுவார். ஒன்று நீ அங்கே திருநீர் கொடுத்தான்னா நீ அங்கேயே அந்த திருநீரை ஒரு சமுதாய கடமைக்காக ஒரு அவை நாகரிகத்துக்காக நீ திருநீர் பூசுறேன்னா கூட டிஆர் பாலு பண்ணுவார். டிஆர் பாலு தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கும் போது என் நண்பன் கேடி ராகவனும் எனக்கு இது ரிப்பீட்டடாக சொல்லுவான். நான் அதுக்கப்புறமா அதை கூர்ந்து கவனித்தேன். திருநீர்மலையிலேருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார். இப்போ திருநீர்மலை ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்திலே வருது. இப்போ அவர் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற வேட்பாளர் இல்லையா. திருநீர்மலையில் போய் பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடுக்கக்கூடிய திருமண்ணை வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் விட்டுட்டு துளசியை இது பண்ணிட்டு தீர்த்தம் சடாரிலாம் வாங்கிட்டு ஜீப்பில் ஏறுவார். ஜீப்பில் ஏறும்போது என்ன வேலை பண்ணுவார்னா இந்த முடியை கையை தூக்கிட்டு கர்ச்சீஃபால் நெத்தி மூஞ்சியெல்லாம் துடைக்கிற மாதிரி துடைப்பார். துடைக்கும் போது அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் அதோட போயிடும். அட்லீஸ்ட் டிஆர் பாலுட்டு இருந்தால் அது அப்படியே போகிற போக்கில் இயல்பாக இருக்குது. திமுககாரங்க எவ்வளோ ஒரு நாதாரித்தனம் பண்ணுறான், அதை நாசுக்கா பண்ணுறேன். அதை நாம் நாசுக்காங்கிறத கூட ஏற்றுக்கல, கேவலமான விஷயந்தான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஹைகோர்ட்டுக்கு அங்கே போகிற நீ? அந்த திருநீர்மலைக்கு ஒன்று ஏன் வரலன்னு அந்த பெருமாள் அழுதாரா? இல்லை ஏதாவது ஒரு இந்து வாங்க நீங்கள் வந்தே தீரணும்னு கூப்பிட்டாங்களா? இல்லை திருமாவை தான் நீங்கள் வந்து இதுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்களா? நீ திருநீரை அழிச்சுவிட்டு அதுக்கப்புறம் இல்லாத வியாக்கியானம்லாம் வேறு பேசுகிறான் இந்த ஆள். நான் சிறு வயதிலேயே நான் முருக பக்தர், எல்லா தமிழர்களும் முருக பக்தர்களாக தான் இருப்பார்கள் அப்படின்னு இவரே சொல்லிட்டார். அப்படின்னா பெரியார் குரூப் வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறது வேஸ்ட்டுங்கிறதையும் இவர் சொல்லிட்டார். பக்கத்திலே இருக்கிற அமீர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ தமிழன்னு ஒன்று சொல்லிக்கிற, அதில் 2 பர்பஸ் சால்வ் ஆகிடும். நான் தமிழன் இல்லைன்னு சொல்லுவான், இல்லை நான் அந்த ஆடு புருஷன் அமீர் சொல்லுவான், எனக்கும் முருகருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவெறியன், மத அடிப்படைவாதி. இவங்கெல்லாம் வந்து முகமூடி கட்டி வராங்க. தமிழ் சமுதாயம் இதை என்றைக்கு புரிஞ்சுக்குன்னு தெரில. நீ அறிவாளியா? தமிழ் சமுதாயத்துக்கு புரியாது, உனக்கு மட்டும் புரிஞ்சிடுச்சா அப்படின்னு யாராவது கேட்கலாம். நான் இந்த மாதிரி குதர்க்கமாக பல பேரை இன்க்ளூடிங் வீரத்துறவியே கேட்டிருக்கேன் நான். அதனால் இது வந்து ஆனால் எனக்கு அறிவு வந்தது இது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் ஆயும். இல்லை வந்தவங்க கூட என்ன பண்ணுறான், ஐ எம் ஏ ஸ்வயம் சேவக், ஐ எம் சீனியர் மோஸ்ட் ஸ்வயம் சேவக் தேன் யூ அப்படின்னு டிவியில் பேசுகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்றிய அரசு அப்படின்னு போய் நிற்கிறாங்க. டிஎம்கே உங்களை பிராண்டுதா அப்படின்லாம் கேட்பாங்க. அண்ணா அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு அது என்ன பிரச்சனை, ஸ்டாலின் நன்னா ஆட்சி பண்ணுறார் அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் வேறு கொடு, அந்த அப்படியே இருக்காங்க. புத்தி தெளிஞ்சு இருந்தவங்க கடைசியில் சித்தம் கலங்கி போகிறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒட்டுமொத்த தமிழர்களை இவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக செய்கிறது தான் இதோட வெளிப்பாடு. திருமாவளவன் போன்றவர்கள் இப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ அடக்கி வாசித்து தமிழர்களை வந்து இவங்க வந்து மதவெறியை தூண்டுறாங்க. ஏற்கனவே தமிழன் வந்து மதத்தை கொண்டாடி தீக்கிறவான். 18ஆம் பேர் இப்போ ஆடி, இப்போ என்ன ஆடி பிறந்துருச்சு இல்லையா, இன்னும் பிறக்கலை, ஆவணி இல்லை ஆடி இன்னும் பிறக்கவே இல்லையா, வைகாசி தானே முடிஞ்சிடும்.
ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி 18 நீங்கள் நதிநீரை கொண்டாடுறவன் நம்ம ஊர் மாதிரி எவனுமே கிடையாது. தாலி பிரித்து கோக்கர்லேருந்து எல்லாம் காவேரி கரையில் தான் நீங்கள் நதி தீரத்தில் தான் எல்லாருமே செய்கிறான். நதி, செடி, கொடி, மரம், பசு, விலங்கு எல்லாமே நாம் வந்து இறை வழியில் பார்க்குறோம். ஆனால் படைத்தவனை கும்பிடு, படைத்ததை கும்பிடாதே அப்படின்னு ஒரு குரூப் இங்கே புதுசாக உருட்டுது. அது பக்கத்தில் போய் நின்றுட்டு திருமாவளவன் எதில் லாக் ஆகிருக்கான்னு தெரில. அண்ணன் திருமாவளவர் அவர்கள் லாக் ஆகிருக்கான்னு தெரில. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிகிட்ருக்காரு. இந்த மனித சங்கிலி அங்கே தானே நினச்சினாங்க. இந்த மனித சங்கிலியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அந்தந்த லோக்கலில் இருக்கிறவங்க, அந்த திமுகலையோ விடுதலை சிறுத்தையிலையோ இருக்கிறவங்கள அந்த ஃபோட்டோ எடுத்து அடுத்த தடவை அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும்போது அது ஒரு பிரதியாகவே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த பகுதியில் அது ஒரு தீவிர பிரச்சாரமாக மேற்கொண்டாதான் இவங்களுக்கு மூக்கை பிடிச்சாதான் வாயை திறப்பாங்க. நீங்கள் குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது அது வாயை லேசில் திறக்காது, மூக்கை அப்படி அழுத்தி பாருங்கள், அதை அடுத்த நிமிஷம் வாயை திறக்கும். அதை போன்று இவர்களுக்கு ஓட்டுங்கிற மூக்கை பிடிச்சோன்னா இந்துக்களை மதிக்கணுங்கிற வாயை திறக்கிறதுக்கான அறிவு வரும் இவர்களுக்கு. திருமா போன்றவர்கள் இந்த மாதிரி இந்த பூச்சி காட்டுறது, புளிப்பு காட்டுறது, அமீர் போன்றவர்கள் இவங்களுக்கும் மக்கள் பாடம் புகட்டணும். அதுதான் என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு.